Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம Demon Lord from Another World அனிமே ஓடி எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட் யாராச்சும் பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பார்த்து வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ பார்க்காதவங்க போய் பார்த்து வந்துருங்க. அப்புறம் அப்படியே ஆல்ரெடி பார்த்தவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஒரு பிரச்சனையும் இல்லங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ வரும். அந்த வீடியோவை பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோவை எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அந்த டைம்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லன்னா நம்ம சேனலோட நேம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்பலாம் உங்களுக்கு இந்த மாதிரி அனிமே எல்லாம் பார்க்கணும் தோணுதோ அப்பலாம் சர்ச் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்குது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதுலயே ஒருத்தன் யாரோ காப்பாத்துங்க கத்திட்டு போயிட்டு இருக்க. அவன் யாரோ ஒரு பொண்ணு போட்டு தள்ளிட்டு மனுஷ பதறுங்க. இந்த மனுஷ பதறுங்க அந்த உலகத்துல வாழறதுக்கு தகுதி இல்லாதவங்க. இவங்க எதுக்காக தான் இருக்கானுங்கன்னே தெரியலன்ற மாதிரி போட்டு தள்ளிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் டீமன் லார்ட்ஸ்க்கு சர்வ் பண்றீங்களாடா? நீங்களா இருந்து என்னடா பண்ண போறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் டீமன் லார்டுக்கு அடிமையா இருக்கக்கூடியவனுங்க அப்புறம் அவங்களுக்காக சொம்பு தூக்குறவனுங்க எவனுமே இந்த உலகத்துல இருக்கக்கூடாது. எல்லாருமே என்ன பொறுத்த வரைக்கும் செத்து போகணும்னு ஒரு ஊரைய ஒருத்தவன் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்க. மறுநாள் காலையில ஆலிசா இதெல்லாம் பத்தி எதுவுமே தெரியாம ராயல் கேபிட்டல்ல சில விஷயங்களை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கா. அப்ப இங்க இருக்கக்கூடிய சில சர்வன்ஸ் எல்லாம் இவளை பார்த்துட்டு, என்னமா கண்ணு உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு, இங்க இருக்கும்போது துருன்னு இருப்ப, இவ வெளியில வேற போயிட்ட, எப்படிமா போது வாழ்க்கைன்ற மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி ஒரு நைட் வர மாதிரி சத்தம் கேட்கவும் இந்த பொண்ணு ஓடி போயிட்டா. ஏன்னா இங்க நைட்டா வந்தவன் வேற யாரும் கிடையாது, டீமன் லார்டுக்காக சில விஷயங்களை பண்றாங்கன்னு ஒரு ஊரையே போட்டு தள்ளவன் இருக்கான் இல்லையா, அவன் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஆனா இவன் மட்டும் பார்த்துட்டு பயந்துறான் போல. ஏன்னா இவனுக்கும் ஆல்ரெடி நல்லாவே பழக்கம் இருக்குது. அதனாலதான் இவனை பார்த்துட்டு பயந்து போகாம நின்றுட்டு இருக்க. இவனு என்னப்பா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்ப எந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்க, ஏதாவது முக்கியமான வேலையில இருக்கியா இல்ல சாதாரண வேலையா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இவனும் நான் ஒர்க் பண்றதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஏதோ ஒரு முக்கியமான வேலைக்காக வெளியில போயிருந்தீங்களாமே, அதை முடிச்சிட்டீங்களான்ற மாதிரி கேட்கவும், ஆமா முடிச்சிட்டேன், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருடைய கதையுமே முடிச்சிட்டேன். ஏன்னா அவனுக்கு எல்லாருமே டீமன் லார்டுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தானுங்க. அதனால அதை பார்த்ததுமே ரத்தம் எல்லாம் குதிச்சுதா, அதனால போட்டு தள்ளுற மாதிரி சொல்லப்போ, ஏங்க என்னங்க மனுஷங்களுக்காக தான் இந்த ராயல் கேபிட்டல் இருக்குது, அந்த ராயல் கேபிட்டல் இருந்துகிட்டு மனுஷங்களை போட்டு தள்ளுறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்குதான்ற மாதிரி கேட்கவும், இங்க பாருப்பா நான் இப்ப கொல்ல போனா இல்லையா, அந்த ஊர்ல ஒரு 2-3 பேர் மட்டும் தான் டீமன் லார்டுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஆனா நான் அந்த மொத்த ஊரையும் போட்டு தள்ளிட்டு வந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா, வயல்ல பயிர் போட்டு இருக்கும் போது ஒரு செடிக்கு பக்கத்துல வந்த களையை மட்டும் புடுங்கினா மொத்த வயலுமே கிளீன் ஆகாது. இருக்கக்கூடிய எல்லா களைகளையும் புடுங்கி எடுத்தாதான் செடி நல்லா செழிப்பா இருக்கும். அதனாலதான் மொத்த பேரையும் நான் போட்டு தள்ளிடுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இவனும் சரி ஓகே நீங்க எதை வேணா பண்ணுங்க, நான் கிளம்புறேன் பண்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப பாக்குறா. ஆனா அதுக்குள்ள என்னப்பா அவசரம், நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்குது. நீ ஒருத்தவனுக்கு இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கல, அவன் ஊருக்குள்ள டீமன் லார்ட் சொல்லிட்டு சுத்துறானாமே, அவனை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா சர்ச்சில் சொன்ன ப்ராபசி படி பார்த்தா இந்த வருஷம் தான் அந்த டீமன் லார்ட் ரெசரட் ஆக போறான். அதனாலதான் நான் அவன்கிட்ட சில கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால என்கிட்ட நீ அவனை கூட்டிட்டு வர முடியுமான்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் டியாப்லோ ராயல் கேபிட்டல் இருக்கவங்க நம்மளுக்கு கட்டம் கட்டுறாங்கன்னு தெரியாம ரெம்மியும் ஷாரியிலும் கூட்டிட்டு வந்துட்டு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவன் கேம் விளையாடும் போது நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டான் இல்லையா, அதனாலதான் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா இவங்களே சமாளிக்கணும்ன்றதுக்காக நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாம ரெம்ம கிட்ட இருக்கக்கூடிய சமனிங் மான்ஸ்டர் மாதிரி இவளுக்கும் சில மான்ஸ்டர் எல்லாம் தேவைப்படுதுன்னு சமனிங் கிறிஸ்டலை வச்சு சமன் பண்ண சொல்றாங்க. ஆனா இவளுடைய யாரமோ இன்னமும் தெரியல, பெரிய மான்ஸ்டர் எல்லாம் வரல, அதுக்கு பதிலா டர்க்கி ஷாட்ன்ற ஒரு சின்ன பறவை தான் வந்திருக்கும். இருந்தாலும் இந்த பறவையால நிறைய விஷயங்கள் பண்ண முடியும்ன்றதுனால இதை நீ தாராளமா வச்சுக்கலான்ற மாதிரி சொல்லப்போ, இவனும் ஐயா ஜாலி எனக்கு இந்த பறவை கிடைச்சிச்சுன்ற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இவகிட்ட இருக்கக்கூடிய ஒரு கல் எடுக்கிறா. ஆனா இந்த கல் எதுக்குன்னு நம்ம டியாப்லோக்கு தெரியல. அதனால என்னப்பா இதுன்ற மாதிரி ரெம்மு கிட்ட கேட்க, இதுவா இது ஒரு ஸ்லேவ்மென்ட்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு மெட்டீரியல், இது யூஸ் பண்ணாதான் ஸ்லேவ்மென்ட் பக்காவா முடியும்ன்ற மாதிரி சொல்ல. ஆனா இந்த மாதிரி ஒரு ஸ்லேவ்மென்ட் ரிச்சுவல்ஸ் பார்த்ததே இல்ல இல்லையா, அதனாலதான் இது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தா ஃபர்ஸ்ட் சீன் இவனுக்கு ஞாபகம் வருது. அதாவது 2 பேரும் சேர்ந்து கிஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த ஸ்டோனை வாயில போட்டுக்கிட்டு தன்னுடைய 3 பேரை சொல்லி நீ எனக்கு ஸ்லேவா இருக்கணும்னு சொல்லி கிஸ் பண்ணாங்கன்னா அவங்க இவங்களுக்கு ஸ்லேவா மாறிடுவாங்களாம். அந்த மாதிரி தான் சாரியில தன்னுடைய 3 பேரை சொல்லி எனக்கு நீ ஸ்லேவா இருக்கேன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு கிஸ் வைக்கவும் இதோடைய கழுத்துல ஸ்லேவ்மென்ட் கலர் வந்துருச்சு. இதை பார்த்ததும் ஐயா சாலி எனக்கு ஒரு ஸ்லேவ் கிடைச்சிருச்சுன்ற மாதிரி இவ சிரிச்சுக்கிட்டு இருக்க. ரெம் மட்டும் இதெல்லாம் ஒரு சின்ன குழந்தை கூட பண்ணோம், இதை பண்ணிட்டு ரொம்ப பெருசா சிரிச்சுக்கிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லவும் டியாப்லோவுக்கு இந்த பறவையை வச்சு இன்னொன்னு பண்ணலாம்னு தோணுது. அதனால இவன் சொல்றதை நினைச்சு நீ கவலைப்படாதப்பா, நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தரேன்னு டக்குனு இவன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு காயினை செம்ம தூரத்துல தூக்கி போட்டுட்டு இப்ப அது உன் கண்ணுக்கு தெரியுதுன்ற மாதிரி கேட்கவும் இல்ல தெரியலன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதனால சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்போ உன்னுடைய பறவை நல்லா மேல பறக்க விட்டு அந்த காயினை தேட சொல்லுன்ற மாதிரி சொல்லவும் இந்த பறவை மேல போயிட்டு தேட ஆரம்பிக்குது. ஆனா அதுக்குள்ள டியாப்லோ இவகிட்ட சொல்லி அதோடைய பவர் கூட கனெக்ட் ஆகுன்ற மாதிரி சொல்லவும் இவ்வளவு கனெக்ட் ஆகி பார்த்தா அது இன்னும் பார்க்குதோ அதை எல்லாத்தையும் இவளால பார்க்க முடியுது. ஏன் ஒரு கட்டத்துல காயினுமே இவ கண்டுபிடிச்சிட்டா. அதனால அதை பார்த்ததுக்கு அப்புறம் சரி ஓகே காயினை கண்டுபிடிச்சல, இப்ப அதை எய்ம் பண்ணி ஒரு அம்பை விடுன்ற மாதிரி சொல்லவும் இவ்வளவு நின்ன இடத்துல இருந்து ஒரு அம்பை விட கரெக்டா போயிட்டு அதுல குத்துது. அதனால இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் டியாப்லோ நீ வேற மாதிரிப்பா, உனக்கு எக்கச்சக்கமான விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க. இவன் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் கேம் முழுசா விளையாடுறதுன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்டோரி பேஸ்டு கேம் விளையாடுறவங்க எல்லாம் ஸ்டோரி வந்துச்சுனாலே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா இவன் ஒரு கேம் ஜங்கின்றதுனால கேம் விளையாடும் போது வரக்கூடிய அந்த ஸ்டோரி வேர்ட்ஸ் ஸ்கிப் பண்ணக்கூடிய வர வேர்ட்ஸ் எல்லாத்தையும் உட்கார்ந்து படிச்சுட்டு தான் விளையாடுவான். அது மூலியமா தான் இவருக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்குது. ஆனா அது தெரியாம டியாப்லோ ஒரு பெரிய ஜீனியஸ் நினைச்சுக்கிட்டு இவன் இப்படி சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்க. சடனா இவளுக்கு இந்த பறவை மேல ஏதோ ஒரு ஸ்மெல் வர மாதிரி இருக்குது. ஆனா இந்த பறவை மேல மோந்து பார்த்தா அந்த ஸ்மெல் இல்ல. என்னடான்னு திரும்பி பார்த்தா பூனைக்குட்டி மேல இந்த ஸ்மெல் வந்துகிட்டு இருக்குது. அதாவது நம்ம ரெம் மேல
இந்த ஸ்மெல் வந்துட்டு இருக்குது. அதனால நீ குளிச்சு எத்தனை நாள் ஆகுதுன்ற மாதிரி கேட்கப்போ நான் குளிச்சு 2-3 நாள் ஆகுது, எனக்கு தண்ணிக்கும் ஆகாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவன் உடனே புடிச்சிட்டு போயிட்டு வா இன்னைக்கு நம்ம குளிச்சு ஆகணும், பக்கத்துல ஒரு சூப்பரான ஒரு ரிவர் இருக்குதுன்னு குளிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்துட்டா. ஆனா டிஎம்ல மட்டும் ஏமா கண்ணுங்களா நீங்க வேணா ஏதாவது பண்ணுங்க, நான் அப்படி ஓரமா உட்காந்துருக்கேன் செம்ம பயத்துல உட்காந்துருக்கான். ஏன்னா இவங்க 2 பேரும் உடம்புல ஒட்டு துணி இல்லாம ஜாலியா குளிச்சிட்டு இருக்காங்களாட்டுக்கு. அதனாலதான் கால கொடுப்பட கதிரவா எனக்கு இந்த மாதிரி ஒரு சோதனையா, நான் என்னதான் ஒரு டீம் இல்லாடா இருந்தாலும் மனசளவுல நான் சாதாரண ஒரு குழந்தை மாதிரிடா, என்ன ஏன்டா இப்படி சோதிக்கிறீங்கன்ற மாதிரி இவங்க பட்டி சிரிச்சுக்கிட்டு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய சத்தத்துல அதை கேட்டுட்டு இவன் பயத்துல உட்காந்துட்டு இருக்க. சடனா இவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு பருவத்தன்மை லைட்டா திரும்பி பாருன்ற மாதிரி சொல்லுது. அதனால இவனு லைட்டா அப்படி திரும்பி பார்க்கலாம்னு சாரையா பாக்குறான். ஆனா அடுத்த செகண்ட் இல்ல வேற வேறன்னு பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்க. சடனா சாரியல் நீ ஃபாலன்ஸோட தளபதி தானே கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடான்னு பார்த்தா இந்த இடத்துக்கு அந்த ஃபாலன்ஸோட தளபதி அந்த குட்டி பொண்ணு இருக்கா இல்லையா, அவ வந்து ரெம்ப புடிச்சிட்டு அடிக்கிற மாதிரி நிக்கிறா. அதை பார்த்ததும் உனக்கு இன்னும் தைரியம் இருந்தா இங்க வந்திருப்ப, ஒழுங்கு மரியாதையா அவங்களை விட்டுட்டு எட்ட போயிடு, இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. இவ கூட பயப்படாம நின்னுகிட்டு இங்க பாரு, நான் இங்க வந்தது ஒண்ணு சண்டை போறதுக்காக இல்ல, அதுக்கு பதிலா ஒரு விஷயத்தை சொல்றதுக்காகவும் எனக்கு தேவையானதை செய்யறதுக்காகவும் தான். அதனால நம்ம கொஞ்ச நேரம் பேசலாமான்ற மாதிரி கேட்கப்போ இவன் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே என்னத்த பேச போறன்ற மாதிரி கேட்க, இவன் நம்ம ரெமுக்கு டியாப்லோக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்லப்போ இவங்க 2 பேருக்குமே ஷாக்கா இருக்குது. அதாவது டீமன் லார்டோட கர்ஸ் இவனுக்குள்ள இருக்கு இல்லையா, அதை நான் இப்ப வெளியில கொண்டு வர போறேன், அது வெளியில வர வேண்டிய நேரம் வந்துருச்சுன்ற மாதிரி சொல்லப்போ இவங்களுக்கு ஷாக்கா இருந்திருக்கும். ஆனா சாரியலுக்கு இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்றது புரியல. அதனால அவன் என்னப்பா சொல்றா, உண்மையாவே உனக்குள்ள அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு இருக்குதான்ற மாதிரி கேட்க இவனும் தயங்கிக்கிட்டே நான் என்னத்த சொல்லுவேன், நான் சொன்னாத நீ ஏத்துப்பியான்னு கூட எனக்கு தெரியலன்னு ஒரு மாதிரி தயங்கி தண்ணி விட்டு வெளியில வந்து ட்ரெஸ் எல்லாத்தையும் மாத்தினதுக்கு அப்புறம் ஆமாப்பா எனக்குள்ள ஒரு கர்ஸ் இருக்குது, அந்த கர்ஸ் மட்டும் வெளியில வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் இறந்துருவேன், ஆனா அது வெளியில வராம எடுக்கிறதுக்காக டியாப்லோ எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னானு எல்லா விஷயத்தையும் சொல்லவும் இவன் கொஞ்சம் சோகமாயிட்டு நீ இதுக்கு கவலைப்படாத, நான் உன் கூட இருப்பேன், நான் உனக்காக நிப்பேன், நீ எதை நினைச்சு கவலைப்படக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ரெமுக்கு கொஞ்சம் டச்சிங் ஆயிட்டு தேங்க்ஸ் பான்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே இந்த இடத்துல பாச மலர் மாரி ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாத்தையும் பாக்குறதுக்கு கொண்டு இந்த பொண்ணு வரல இல்லையா, அதனால இங்க பாருங்க நீங்க அழுதுட்டு இருக்கிறதா அந்த பக்கம். இப்ப நான் சொல்ல வந்தது கேளுங்க, நீங்க உங்களுடைய உடம்புல இருந்து டீமன் லார்டோட அந்த கர்ஸ் வெளியில எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த கர்ஸ் நீங்க எடுக்கும் போது இறந்து போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுன்றதுனால தான் அந்த கர்ஸ் இன்னும் எடுக்காம அப்படியே உங்க உடம்புக்குள்ளே இருக்குது. பட் நீங்க இறக்காம உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாம அந்த கர்ஸனால வெளியில கொண்டு வர முடியும். அது மூலமா நீங்களும் ஃப்ரீயா ஆகலாம், இந்த பக்கம் நான் என்னோட டீமன் லார்டு கூட சேர்ந்து ஜாலியா இருக்கலாம். அதனால நான் சொல்ற இந்த விஷயத்துக்கு ஓகேனா என் கூட வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. நம்ம டியோல ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு இவ உண்மையை சொல்றானா பொய் சொல்றான்னு தெரியலையே. ஏன்னா கர்ஸ் வெளியில எடுக்கணும்னா ஒண்ணு இவளை கொல்லணும், அப்படி இல்லன்னா வேற ஏதாவது ஒரு மந்திரத்தை யூஸ் பண்ணி தான் வெளியில கொண்டு வரணும். இது ரெண்டுமே இல்லாம வேற ஏதோ ஒண்ணு பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. இதுல நம்ம என்ன பண்றது, நான் வேற ஆல்ரெடி இவளுக்கு ப்ராமிஸ் பண்ணி தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு. அதனால நான் இப்ப இவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஆனா இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா இப்ப அந்த டீமன் லார்ட் வெளியில வந்துட்டாங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல, அவங்கள வேற சமாளிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். அதனால எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி ஓகே நான் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிறேன், ஆனா நீ அதை எப்படி செய்யணும்ன்றதை என்கிட்ட சொல்லணும். ஏன்னா அதை செஞ்சு அந்த டீமன் லார்ட் வெளியில கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நானா அவனான ஒரு கை பார்த்து இந்த இடத்துல யார் உண்மையான டீமன் லார்ட்ன்றது தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பொண்ணு அடுத்த செகண்ட் எங்க பார் நீ ஒரு போலியான டீமன் லார்ட், என்னோட டீமன் லார்ட் தான் உண்மையான டீமன் லார்ட்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு இவனுக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. அதனால என்ன மேக்கன்னு நான் தான் டீமன் லார்ட்னு அன்னைக்கு என்னுடைய பவரை காட்டி கொடுமா உனக்கு தெரியல, இல்ல உன்கிட்ட இன்னும் என்னுடைய பவரை காட்டணும்னு ஆசைப்படுறியா, சரி ஓகே அதுக்கு நான் தயார், வா சண்டை போடலான்ற மாதிரி கூப்பிடவும் இவனு சண்டை போடுறதுக்காக ரெடி ஆகுறா. ஆனா அடுத்த செகண்ட் இவனுடைய மனசுக்குள்ள சரி ஓகே இவன் கூட சண்டை போட்டனா இன்னைக்கு நம்மளுக்கு கைமாதான், நம்ம செய்ய வேண்டிய சீனுனா கொஞ்சம் ஒதுங்கிதான் இருக்கணும்னு சரி ஓகே நீ எதுவும் வேணா இருந்துட்டு போ, ஆனா எனக்கு எங்களுடைய டீமன் லார்ட வெளியில கொண்டு வரணும், அதுக்கப்புறம் வேணா நீ யாரு என்னன்றது எல்லாத்தையும் பாத்துக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டு சரியா ஒரு 3 நாள் கழிச்சு ஸ்டார் ஃபால் டவருக்கு வா, அன்னைக்கு தான் ஃபுல் மூன் டே, அந்த டேவ்ல தான் டீமன் லார்ட எங்களால ரெசெட் பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்லவும் இவனும் சரி சரி ஓகே எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, 3 நாள் கழிச்சு நானும் அந்த டவருக்கு வரேன், ஏன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி ரிம் தான், அவளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாராசைட்னால தான் இத்தனை வருஷமா அவ கஷ்டப்பட்டு இருக்கா. அதனால அந்த பாராசைட்டை வெளியில எடுத்து என் கையில கொல்லுன்றதுக்காக சரியா நீ சொன்ன மாதிரி 3 நாள் கழிச்சு அந்த டவருக்கு நான் வருவேன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் இன்னும் 3 நாள் கழிச்சு நம்ம என்னடா பண்ண போறோம்னு எல்லாருமே குழப்பத்துல உட்கார்ந்து சாப்பிடாம யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா டீமன் லார்ட வெளியில கொண்டு வரதெல்லாம் அவ சொல்ற மாதிரி பண்ணிரலாம், பட் வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் உங்களுக்கு தெரியல இல்லையா. அதனாலதான் சரி ஓகே எதுவா இருந்தா என்ன பாத்துக்கலாம்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ராயல் கேபிட்டலுக்கு போயிருந்த ஆலிசாவும் கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துட்டா. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு பையன் இவனை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா, அதனால என் கூட நீ வர முடியுமா, உங்களை ஒரு இடத்துக்கு நான் கூட்டிட்டு போகணுன்ற மாதிரி சொல்லவும் இவனும் சரி ஓகே எங்கே கூப்பிடுறாளேன்னு சொல்லிட்டு பின்னாடி கிளம்பி போறாங்க. ஆனா நம்ம சொல்லாம கொள்ளாம கூட்டிட்டு போயிட்டே இருந்தா இவங்களுக்கு சந்தேகம் வந்துருன்றதுனால ஃபர்ஸ்டே சொல்லிடல நீங்க பாருங்கப்பா 100 லெவல்ல ரீச் பண்ண ஒரு பெரிய சோல்ஜர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, அதுவும் அவரோட டீமோட. ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல, நேத்திக்கு ராயல் கேபிட்டல் என்ன பார்த்ததுக்கு அப்புறம் டீமன் லார்ட் வந்து சொல்லிட்டு இருக்கான் இல்லையா, அவன் என்கிட்ட கூட்டிட்டு வந்து சொன்னாரு. ஆனா நான் அவங்க கிட்ட உங்களை கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படல, ஏன்னா அந்த ரைட்டோடைய பேரு சாட்லர், அவனுக்கு கீழே ஒரு டீமே வச்சிருக்கான். அந்த டீமை வச்சுக்கிட்டு யாரெல்லாம் டீமன் லார்டுக்காக வர்ஷிப் பண்றாங்களோ அவங்களை தேடி தேடி கொல்றது அவங்களை சித்திரவதை பண்றது தான் அவனுடைய வேலை. அதனாலதான் நீங்க அவன் கண்ணில் படக்கூடாதுன்றதுக்காக உங்களை நான் காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கின்ற மாதிரி சொல்லவும் டியோப்ளோ ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு ஆமா இவ சொல்றது கரெக்ட் தான், நான் வேற யாரை பார்த்தாலும் நான் தான் டீமன் லார்ட் ஃபிலிம் நடந்துட்டு வாயை விட்டுட்டு இருக்கிறேன், அந்த மாதிரி அவனை பார்த்து மட்டும் வாயை விட்டு என்ன அவன் கொண்டாலும் கொண்டுடுவான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இவனும் கரெக்டா ஒரு சந்துக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு தப்பிக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாக்கலாம்னு பாக்குறா. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல சேட்டலைட் தன்னோட டீமோட நின்னுகிட்டு என்னமா கண்ணே நேத்திக்கு நான் உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் ராயல் கேபிட்டல்
ஹாஸ்பிட்டல் இருந்து காணா போயிட்ட, என்ன நீ அவாய்ட் பண்றியா இல்ல வேற ஏதாவது பண்றியான்ற மாதிரி கேட்கவும், இல்ல சார் நான் என்னோட அட்வென்ச்சர் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணுன்றதுக்காக வந்தேன், மத்தபடி நீங்க சொன்ன வேலையை செய்யக்கூடாதுனோ இல்ல உங்களை ஏமாத்தணும்னா நான் இந்த இடத்துக்கு வரலன்ற மாதிரி சொல்லவும், இவ்வளோ அப்படியாமா சரி ஓகே நீ பண்ணும்போது எல்லாமே எனக்கு தெரியுது, இருந்தாலும் உன் கூட இருக்கக்கூடிய அட்வென்ச்சரஸை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது, இருந்தாலும் உங்களை மீட் பண்ணாத சந்தோஷம்ன்ற மாதிரி சொல்லவும், நம்ம டியாப்லோ எப்பயும் போல வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ஆமாமா உங்களை மீட் பண்ணது எனக்கு சந்தோஷம் தான், நான் தான் டீம் பிளாட்ஃபார்ம் அடுத்த வாயை விட்டுட்டா, ஆனா இந்த சேட்லர் பெருசா எடுத்துக்கல, ஏன்னா இந்த அட்வென்ச்சர்ஸ் எல்லாரும் நாங்க தான் பெரிய ஆளு, நான் தான் பெருசா வருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பானுங்களே, அதனால இவனும் டீமன் லான்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இருந்தாலும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா தம்பி உன்னை அடுத்த தடவை பார்க்கும்போது போட்டு தள்ளுற மாதிரி சொல்லவும், அலிஷாவும் இல்ல நீங்க அந்த அளவுக்கு போக தேவையில்ல, இவர் சும்மா அப்பப்ப காமெடி பண்ணுவாருன்ற மாதிரி சொல்லி சமாளிக்க பாக்குறா, ஆனா அதுக்குள்ள இந்த பைபிள் பக்கத்துல நின்னுட்டு என்கிட்ட பேசும்போது காமெடி கூட டீமன் லாடுன்ற பேர் எடுக்க கூடாது, எடுத்தா அவங்களுடைய கதை அவ்வளவுதான்ற மாதிரி சொல்லவும், இவனை கொஞ்சம் லைட்டா பயந்துட்டு என்னங்க என்ன பார்த்தே சந்தேகப்படுறீங்களா, நான் ஒரு ராயல் லைட், அப்படி இருக்கும்போது என்ன மேல சந்தேகப்பட்டு என்ன நீங்க கூட்டிட்டு போய் டார்ச்சர் பண்ண போறீங்களான்ற மாதிரி கேட்கவும், இவன் லைட்டா பிண்டி பண்ணிக்கிட்டு ஆமால நீ ஒரு ராயல் லைட் தான், அதனால உன்னை டார்ச்சர் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் உன் மேல சந்தேகம் வந்துருச்சுன்னா உன்னையுமே நான் டார்ச்சர் பண்றதுக்கு தயங்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, கூட இருக்கக்கூடிய ரெம்மி இவன் பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஏங்க என்னங்க முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆலிஷா ஒரு ராயல் லைட், அப்படி இருக்கும்போது அவ என்னைக்குமே தப்பு பண்ண மாட்டா, அவ ரொம்பவே நல்லவன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, இவன் டக்குன்னு இங்க பாரு ஒரு ஸ்லேவ் நம்மள கலாய்க்குது, இங்க பாரு நீ இப்படி கலாய்ச்சதுக்கு என்ன தண்டனை தெரியுமா, அதை மட்டும் நான் உனக்கு கொடுத்தா நீ தாங்க மாட்டேன், அதனால ஒழுங்கா என்கிட்ட மன்னிப்புகள்ன்ற மாதிரி சொல்லவும், இவ காண்டாயிட்டு என்னது நான் ஸ்லேவா, நான் ஸ்லேவ் எல்லாம் கிடையாது, அது மட்டும் இல்லாம நான் ஒண்ணு உன்கிட்ட மன்னிப்புல கேட்க முடியாது, நீ என்ன பெரிய கொம்பாடான்ற மாதிரி கேட்க, இவன் கொஞ்சம் காண்டாயிட்டு என்னது என்ன பார்த்து பெரிய கொம்பான்னு கேக்குறியா, நான் கடவுளுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய லிவிங் காட், நான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய டீமன் லார்ட், அப்புறம் அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆர்மி எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்காக வந்தவன், அப்படிப்பட்ட எனக்கு முன்னாடி ஒரு ஸ்லேவா இருந்துட்டு குரல வசதியை பேசுற, இதுக்கப்புறம் நீ பேச முடியாத அளவுக்கு நான் உனக்கு ஒரு தண்டனை கொடுக்க போறேன், என்னுடைய கடவுள் உன்னை தண்டிப்பாருன்னு சொல்லவும், அடுத்த செகண்ட் இவன் பேச முடியாம கழுத்தை முடிச்சுக்கிட்டு விட்டுடுன்ற மாதிரி கதறா, இது எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய டியாப்லோவுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல, ஆனா இவனுடைய மேஜிக்கல் ஐயை வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல இவன் ஜஸ்ட் சாதாரண குழந்தை பசங்க யூஸ் பண்ணக்கூடிய மேஜிக் யூஸ் பண்றது தெரிய வந்துருச்சு, அதனால இதை பார்த்த உடனே டேய் தம்பி எதுக்கு மேஜிக் யூஸ் பண்ற மாதிரி கேட்கவும், இந்த பைபிளே கொஞ்சம் ஜெர்க் ஆயிட்டு நான் மேஜிக் யூஸ் பண்றது கண்டுபிடிச்சான்ற மாதிரி ஃப்ரீ ஆக்கி விட்டுறான், இருந்தாலும் நம்மள பத்தின விஷயம் எல்லாம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப அவமானம் ஆயிடும் இல்லையா, அதனால இல்ல நான் மேஜிக்லாம் யூஸ் பண்ணல, அந்த கடவுள் தான் எனக்கு ஹெல்ப் பண்றாரு, அது மட்டும் இல்லாம என்கிட்ட இந்த அளவுக்கு குரல் வசதி பேசணும் யாருமே அந்த கடவுள் சும்மா விட்டதில்ல, அவங்க எல்லாருமே ஒரு கல்லா மாத்திடுவாருன்ற மாதிரி சொல்லவும், ஓ அப்படியா உன் கடவுள் கல்லா மாத்துவாரா, எங்க என்ன கல்லா மாத்து பாப்போம்னு சொல்லிட்டு டைப்ல கெத்தா வந்து நின்னுட்டு இருக்க, இவனோ என்ன தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பவர் யூஸ் பண்றான், ஆனா இவன் கிட்ட தான் ரிஃப்ளெக்ஷன் ரிங் இருக்குது இல்லையா, அது மூலமா பவர் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணி விட ஓவரா பேசிட்டு இருந்தவ ஒரே செகண்ட்ல கல்லா மாறிட்டான், ஆனா டைப்ல கிட்ட இந்த மாதிரியான ஒரு பவர் இருக்குது, ரிஃப்ளெக்ஷன் பண்ண முடியும்ன்றத இப்பதான் இந்த ஆலிசா பாத்துருப்பா, அதனால அதை பார்த்துட்டு எங்க ரிஃப்ளெக்ஷன் மூலமா அவன் மேல பட்டுடுச்சு, அப்பனா அவன் குணமாவதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்ல திரும்ப வருவானான்ற மாதிரி கேட்கவும், அவன் திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனா அவனுடைய லெவலை பொறுத்து தான், அவன் லெவல் அதிகமா இருந்ததுன்னா சீக்கிரமாவே நார்மலா மாறிடுவான், இல்லனா கடைசி வரைக்கும் அவன் நல்லா தான் இருப்பான்ற மாதிரி சொல்லிட்டு ரெம்மு கிட்ட நீ நல்லா தானே இருக்கன்ற மாதிரி கேட்க, இவனும் ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் நல்லா தான் இருக்கிறேன், அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தடவையும் எனக்கு ஆபத்து வரும்போது நீ தான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன காப்பாத்துற, அதனால நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆலிசாவும் இங்க பார்ப்பா நீ அவனை போய் விட்டுற கூடாது, அவன் மட்டும் போயிட்டு திரும்ப வந்தானா இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையை அவன் கொண்டு வருவான், அதனால அவனை நீ விடாத கொண்டுடுன்ற மாதிரி சொன்னாலும் இவன் குள்ள விட்டு ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, அவன் ஒன்னும் பெரிய ஸ்ட்ராங்கான எல்லாம் கிடையாது, திரும்பி வந்தாலும் என்கிட்ட உதவ வாங்கிட்டு தான் போவான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த புள்ள டக்குனு இவனை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கா, ஆனா இவன் இப்படி முறைச்சுதான் பார்த்ததே கிடையாது, இத்தனை நாள் வரைக்கும் பயபக்தியோட இருப்பா, ஆனா இன்னைக்கு நடனா சடனா முறைக்கிறான் இல்லையா, அதனால கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு இன்னைக்கு திரும்ப ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு ஈவினிங் நடக்க போற ரிச்சுவல்ஸை பத்தி எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம இந்த ஆலிஷா கிட்ட இதெல்லாம் பத்தி சொல்லலாமான்னு வேற இவளுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குது, ஆனா சாரியல் கொஞ்சம் கூட யோசிக்கல, ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா அவகிட்ட சொல்றதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறது கிடையாது, ஏன்னா அவ ரீசென்ட் டேஸா உனக்கு எவ்வளவு க்ளோஸா பழகிட்டு இருக்கான்றது எனக்கு நல்லாவே தெரியும், அதனால அவகிட்ட சொன்னீங்கன்னா அவ கண்டிப்பா புரிஞ்சு பண்ற மாதிரி சொல்லவும் டியாப்லோ மட்டும் இல்ல வேணான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான், ஏன்னா இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவ ஏதோ கொஞ்சம் தப்பு பண்ற மாதிரி தெரியுதுன்றதுனால அவகிட்ட சொல்ல வேணாமேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, ரெம்மே உடனே இல்லப்பா அவகிட்ட சொல்லலாம், என்ன பொறுத்த வரைக்கும் அவ என் கூட ரொம்ப நல்லா பழகிட்டு இருக்கான்றதுனால ரொம்ப நல்ல பொண்ணா தெரியுறா, அதனால அவகிட்ட சொல்லுவோம், அவ ஏத்துக்கிறது ஏத்துக்காததும் அடுத்த விஷயம்ன்ற மாதிரி சொல்ல, இவனும் சரி ஓகே உன்னுடைய விருப்பத்துக்கு மாற நான் என்ன செய்ய போறேன், நீ சொல்றத சொல்லுன்ற மாதிரி சொல்லப்போ அவளை கூட்டு வச்சு எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே இவன் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு பரவாயில்ல என்ன நீ ஒரு ஃப்ரெண்டு நினைச்சதுனால தான் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி இருக்கிற, அதனால இதை நான் ஒன்னும் பெருசா தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன், நீ பண்ண வேண்டியது எல்லாத்தையும் பண்ணு, நான் உன் கூட எப்பயுமே துணையா இருப்பன்ற மாதிரி சொல்லப்போ இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஷாரிலுக்கு கண்ணுல தாரதாரியா தண்ணி ஊத்தி இருக்குது, அதனால நானும் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க, டியாப்லோ மட்டும் இது எல்லாத்தையும் ஓரம்னு பார்த்துட்டு எனக்கு இன்னமும் நம்பிக்கையே வரல, இவ ஏதோ ஒண்ணு தப்பு பண்றான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான், இதுக்கேத்த மாதிரி இன்னொரு பக்கம் ஸ்டார்ஃபால் டவர்ல இருக்கக்கூடிய அந்த பொண்ணு டீமன் லார்ட் நீங்க வரதுக்குன்னு ஒரு நாள் தான் இருக்கு, நீங்க வந்துட்டீங்கன்னா இந்த உலகத்தை நம்ம கைப்பற்ற வேண்டியதான் முதல் வேலை, உங்களுக்காக தான் இத்தனை வருஷமா நம்ம மக்களும் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்றது எனக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது, அதனால உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுவேன்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சோ கைஸ் இப்போ பார்த்த இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேரிங் தட்டி விட்டுட்டு உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அது கூட
சேர்த்து நம்ம டியாப்லோ சந்தேகப்படுறான் இல்லையா, அது கரெக்டா இல்ல தப்பான்றத நீங்களே கெஸ் பண்ணி சொல்லுங்க. ஆனா ஆல்ரெடி எபிசோட் பார்த்தவங்க சொல்லாதீங்க, அது ஒரு பெரிய ஸ்பாயிலரா போயிடும். சோ அதனால நீங்க கெஸ் பண்ணுங்க, இந்த பொண்ணு உண்மையாவே கெட்டவளா இருப்பாளா நல்லவளா இருப்பாளா, நீங்க என்ன நினைக்கிறீங்க எது நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நெக்ஸ்ட் எபிசோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து வெளியே வருவது உங்கள் நான்.